அண்ணி, என்ன விஷயம் சொல்லுப்பா. அது வந்து நான் செப்பரேட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணி. செப்பரேட்டாவா? அப்படின்னா அதாவது வெளியே ஹாஸ்டலில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணி. உன்னை அப்படியெல்லாம் வெளியெல்லாம் தங்க விட முடியாது. அது உங்களுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குல்ல, நடுவில் தடையா நான் எதுக்குன்னு. நானும் உன் அண்ணனும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அதுக்கு தடையாக வந்துடுவேணும்னு பயமாக இருக்குது. நீ என்ன வேணாலும் சொல்லு விஜய், நீ எங்க கூட சேர்ந்து தான் இருக்க போற, அவ்வளவுதான். அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். என்னது அது? உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தயக்கம் இல்லாமல் என்கிட்ட சொல்லணும். எதுக்கும் தயங்கவே கூடாது. சரி, கண்டிப்பா. உங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியாதது கூட நான் உன்கிட்ட சொல்றேன். அப்படின்னா ஓகே அண்ணி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பாக்ஸ்ல கட்டி தரேன். இல்லை பரவாயில்ல, வேண்டாம் அண்ணி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ணி. ம் ஓகே விஜய். ம் பாய் அண்ணி. ம். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏதாவது உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீ உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகே தான். இப்போ செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. இப்போதான் நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய் பைத்தியம், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நைட்டில் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. சரிங்க மேடம், உங்களுக்கு பயம் எப்போ போகுதோ அப்போ பண்ணிக்கலாம். பயமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அப்போ அந்த பயத்தை நீங்கள் தானே போக்கணும். அப்படியா? அண்ணி, என்னாச்சு அண்ணி? 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஏதோ கவலையிலே இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய். நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா அண்ணி? உங்களுக்கு எதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமாம், ஆனால் இது உன்கிட்ட கூட சொல்ல முடியாது. அண்ணி, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் தீர்த்து வைக்கிறேன். என் மேலே சத்தியம் பண்ண, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன், ப்ராமிஸாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நேற்று நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லை. அப்படியா? எதுக்கு? உன் அண்ணனுக்கு ஆண்மையே இல்லை, அதையே நைட்டு தான் சொன்னாரு. அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் என் இதயமே வெடிச்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க அண்ணி? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் விஜய். என் அண்ணனை கூட்டிகிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கலாமா? உங்க அண்ணன் கடந்த 5 வருஷமா போகாத டாக்டரே கிடையாதான். எங்க போனாலும் கஷ்டம், இனிமே உங்களுக்கு ஆண்மையே வராதுன்னு சொல்லிட்டாங்களாம். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ணி? என் வாழ்க்கை முழுக்க என் ஆசைகளை கொண்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அண்ணி. நான் சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அண்ணி, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன வேற என்ன செய்ய சொல்ற? என்னோட ஆசைகளை நான் எவ்வளோ நாள் தான் மறைச்சு வச்சிருக்க முடியும்? அண்ணி, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பட் நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், சொல்லு. அதாவது இப்படி பண்ணால் நம்ம ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வராது, அப்புறம் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியா? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு விஜய். அதாவது உங்கள் ப்ராப்ளம் உங்கள் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தானே. அப்படின்னா அந்த ஆசைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். விஜய், நீ என்ன பேசிட்டு இருக்க? அண்ணி, நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், இது நம்மளோட ஃபேமிலிக்காக தான், அதுக்காக தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா அப்படி பண்றது தப்பு தானே? என் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சா அவரோட மானமே போயிடும். என் அண்ணன் மரியாதைக்காக இப்படி பண்ணுறது தப்பே கிடையாது.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உன் அண்ணனுக்காகனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கணும். செத்தா கூட இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயம் இந்த 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் நடக்கணும். அப்படின்னா அந்த டோரை சாத்திட்டு வா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு விஜய். நீங்கள் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? பொய்யா? என்ன விஷயம்? என் அண்ணனுக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். எதுக்காக நீங்கள் அப்படி போய் சொன்னீங்க? நான் சொன்னது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேற்று நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தப்போ நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணதை நான் பார்த்துட்டேன். ஆ, அது விஜய். நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அண்ணி, இல்லைன்னா நம்மளை பற்றின விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லிவிடுவேன். சொன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது விஜய். நான் உங்களை பற்றியோ அண்ணனை பற்றியோ தப்பாகவே நினைக்க மாட்டேன் அண்ணி. நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி. நான் ப்ராப்ளத்தை சொன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட இருக்குமான்னு உனக்கு டவுட்டு வந்துடும். அண்ணனோட ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களோட ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணியாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு செக்ஷுவல் டிஸார்டர் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு கடந்த சில நாட்களாகவே இது இருக்கு. அது என்னதான் அண்ணி? அது என்னன்னா, எனக்கு நிறைய ஆண்களோட செக்ஸ் பண்ணணும்னு தோணுது. மோசமான ஆசைகள் எல்லாம் வருது. சில சமயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என்னை நானே ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இத்தனை நாள் என் கூட இல்லாமல் வேற யார் கூடயாவது? இல்லை விஜய், என்னை நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னால் முடியாதுன்னு தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுக்காக தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அண்ணி, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் எல்லா தடவையும் இப்படி பண்ணணும்னா? விஜய், உன் அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. பண்ணுவேன், ஆனால் இப்படியெல்லாம் என்னோட ஆசைகள் நிறைவேறலைன்னா எனக்கு சூசைட் தாட்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அண்ணி. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய். நிஜமாவே நீ என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க. முன்னாடி எல்லாம் அண்ணனை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கூட இருக்கா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணி. என் அண்ணனுக்கு இது தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத. இந்த விஷயம் எப்போவுமே நமக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்க அண்ணி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். விஜய், நீ தப்பாக எடுத்துக்கலன்னா என்னாச்சு அண்ணி? ஒரு தடவை பெட்ரூம்க்கு போகலாமா? ஹலோ ராஜேஷ், நீ கொடுத்த பணத்தை நான் சாதாரணமாக செலவு பண்ணல. டே 1லேயே நான் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சாதாரணமாக ஆசைகள்லாம் வரலடா, எனக்கு தினமும் என்ஜாய்மெண்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச்டா.